அனர்த்தங்களினால் இடம்பெயர்ந்த மலேக தமிழ் மக்களுக்கு காணி மற்றும் வீடுகளை கோரி ஆர்ப்பாட்டமும் மக்கள் மனு கையளிப்பும் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஜனவரி 28 இன்றைய தினம் முற்பகல் 11 மணி முதல் அனர்த்தங்களினால் இடம்பெயர்ந்த மலேக தமிழ் மக்களுக்கு காணி மற்றும் வீடுகளை கோரி ஆர்ப்பாட்டமும் மக்கள் மனு கையளிப்பும் முன்னெடுக்கப்பட்டது. நான் பத்மஸ்ரீ நுவரெலியா பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்றேன். இந்த அனர்த்தங்கள் திக்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணி வீடு தொடர்பான விடயங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக கந்தப்பளை எஸ்கடேல் தோட்டத்திலிருந்தும் குங்கோடியா மத்திய பிரிவிலிருந்தும் மக்களை இங்கு ஜனாதிபதி காரியாலயத்துக்கு ஜனாதிபதியை சந்திப்பதற்காக இங்கு வந்திருந்தோம். இருப்பினும் கூட எங்களுக்கு ஜனாதிபதியை சந்திக்க முடியாவிட்டாலும் அவருடைய இணைப்பு அதிகாரிய செயலாளரை நாங்கள் சந்திக்க கிடைத்தது. அந்த அடிப்படையிலே எங்கள் மக்களுடைய இன்னல்களுக்கு, அதாவது 60 நாட்களாக இந்த திக்வா புயலிலே அடிப்பட்ட மக்கள் இன்னும் டோம்ல இருக்கிறார்கள், அதாவது முகாம்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த தீர்வும் கிட்டவில்லை என்பதற்காக அவரிடம் நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது எங்களுடைய மக்களுக்கு எடுக்கப்பட்ட எம்பிஆர் அறிக்கை எங்களுக்கு தகுந்ததாக இல்லை என்பதையும், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் தருவதாக கூறப்பட்ட எந்த விதமான நிவாரணங்களும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதனையும் அவருக்கு நேரடியாக தெளிவுபடுத்தி கூறியிருக்கின்றோம். என்னோட பேர் மோகன்ராஜ். நான் சமூக நீதிக்கான மலையக வெற்றின அமைப்பு. நாங்கள் நுவரெலியாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். குறிப்பாக எஸ்கடேல் தோட்டம், அதே நேரம் மாத்தளை கம்மாடுவையிலிருந்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் மலையக தமிழ் மக்களின் காணி வீடு மாதாந்த சம்பளம் மற்றும் குடியுரிமைக்காக மாத்தளை மாவட்டத்தைச் சேர்ந்த கம்மடுவ கிராம மக்கள் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ்கடேல் மற்றும் கொன்கோடியா ஆகிய கிராம மக்களே இவ்வாறு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர்.